இன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சதுமே ரொம்ப போரிங் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லாவே நல்லா மழை. மார்னிங் வந்து ஒரு 9 மணிக்கு ஷடவுன்னு சொல்லிட்டாங்க. ருத்விக், சாயின்னு நைட்டே சொல்லிட்டாங்க. பூரி தான் ஸ்கூலுக்கு கொண்டு போவேன்னு. எனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ காலையில் எந்திரிச்சு நான் டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் மிஷின்ஸில் போட்டுட்டேன். அதுவும் பார்த்துட்டு கிட்ஸுக்கு லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு தம்பிங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் ஷடோனா. ஸோ எனக்கு பெருசாக எந்த வேலையுமே இருக்காது. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மாடிக்கு போய் ட்ரெஸ்லாம் காய வச்சுட்டு வந்தேன். ஸோ அப்போ தான் சரி நம்ம ஹோம் கார்டனை பார்த்து ரொம்ப டேஸ் ஆச்சு, சரி அதையாவது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா ரெயின் சீசன் தானே. ஸோ எல்லா செடியுமே ரொம்ப நல்லா இது வந்து மருதாணி செடி ரொம்ப எவ்வளோ அடம்பாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது நான் ஆசையாக வாங்கி வச்சு ஒரே ஒரு மைசூர் மல்லி தான் நான் ஒரு செடி தான் வச்சேன். கிட்டத்தட்ட இப்போ அதில் ஒரு 50 செடிக்கு பக்கமாக குட்டி குட்டி குட்டியாக அந்த வேர் படர்ற இடம் எல்லாமே நமக்கு செடி வந்துச்சு. நிறைய பூவும் இருக்குது. இதுவுமே நம்ம பிங்க் செம்பருத்தி, பேபி பிங்க்கு, இது செவ்வரளி அண்ட் இது வந்து பவளமல்லி. பவளமல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மனம் 2 செடி வச்சுருக்கேன் 2 வாசலுக்கு நேராக. ஃபஸ்ட்டு இது பூவே பூக்காமல் இருந்தது. திடீர்னு பார்த்தா நல்லா இவ்வளோ பெரிய மரமாகவே அது வந்து வந்துருச்சு. மரம் ஃபுல்லாகவே பூ இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் கம்மியாக தான் தெரியுது. இது நார்மலாக நாட்டு செம்பருத்தி, இது நார்மல் அரளி, இது ஒயிட் செம்பருத்தி. அண்டு எல்லாமே பார்த்துட்டு வரப்போ எனக்கு ஒரு 11:30 ஆகிடுச்சு. வந்து தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம், என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் பசங்க 2 பேர் வந்தாங்க. அவங்கள தூங்க வச்சுட்டு இன்னைக்கு டே அப்படியே போயிடுச்சு.